வாங்க. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் கோல்டு கப்பியினுடைய அப்டேட்டு பார்க்கலான்ட்டு. ஃப்ரைஸும் அதனுடைய ப்ரீடிங் பேரையும் இதுதான். இதில் தான் ஃப்ரைஸ் இருக்குது பாருங்கள். பெரிய தொட்டின்றதால அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நிறையவே இருக்குது ஃப்ரைஸுங்க. மேல் மட்டும் இருக்குது பாருங்கள். ஃபீமேல் 2 ஃபீமேல் வச்சுருந்தேன், 2 ஃபீமேலாக இருந்துச்சு. இது செகண்ட் செட்டு, தேர்ட் செட் இருக்கும். ஃபஸ்ட்டு செட்டு காட்டுறேன், அதனுடைய அப்டேட்டு இதிலே இருக்கும். என்னுடைய ஃபஸ்ட்டு செட்டு இதுதான். எல்லாம் ஜோனல் சைஸு தாண்டிட்டு பேரண்ட் சைஸு வந்திருக்காங்க. ஓ மை காட், பாசைக்கில் ஒரு மீன் மாட்டி செத்து போயிட்டுருக்கு. அச்சோ, முதல்ல இதை எடுத்துடணும். இதுக்கு மேலே விட்டால் இந்த பாசைக்குள்ளே மாட்டி மாட்டி செத்து போயிடும். அச்சோ, இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தமாரி செத்து போயிருக்குது. தெரியல, இந்த பாசை எடுத்துனோம்னா மேல் செத்து போயிட்டுருக்குதுங்க. தெரியுதா? சரி, பார்ப்போம் என்ன பண்ணுறது. எல்லாம் வளர்த்தா இந்தமாரி சாகிறது வளர்த்து எல்லாமே சகஜம் தான். இந்த பாசையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். அப்படி இல்லை, மேலே எடுத்து மட்டும் விட்டுரும். தேவையில்லாதெல்லாம் எடுத்து விட்டால் இது உள்ளே போயிட்டு எல்லாம் மாட்டினே இறந்து போகுது. இவ்வளோ பாசை வேஸ்ட்டாக இருக்குது. இதுக்குள்ளே ஒரு நத்தை ஆப்பிள் ஸ்னைலர் மட்டும் மாட்டினே தான் இறந்து போயிட்டுருக்கு. அச்சோ, போடுறாங்க தேவையில்லை. பாசை லென்த்தாக வளர்ந்தோன்னே போதும். இது வெயில் அடிச்சதுன்னா அது கீழே போயிட்டு அழகாக உட்காந்து மேலே படுத்து மீன் பார்த்தா இதுவே மீனுக்கு ஆபத்தாகுது. நல்லா மீனோட ஒரு மாட்டின்னு இறந்து போகுது. பாசத்தில் மாட்டி நல்லா எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோவும் வளர்ந்ததெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்கிறது மட்டும் வச்சுப்போம். எல்லாம் மொத்தமாக எடுத்து போட்டுடலாமா? இது எல்லாமே கசப்புசம் தான் இருக்குது. அது என்ன மாட்டிக்கிச்சு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம். கொஞ்சம் நேரம் மட்டும் போட்டு வச்சு எடுத்து போட்டு இறந்த மீனை நம்ம ஆஸ்கருக்கு போட்டுருவோம். ஒன்று இறந்தால் இன்னொன்று உணவு இல்லை, அதனால் சாப்பிடவே இல்லையா? சாப்பிட்டுச்சு. வாங்க, இதில் 2 ஸ்டேஜ் மீன் இருக்குல்ல, அந்த 2 ஸ்டேஜ் மீனை பிடிச்சிடுவோம். 2 ஸ்டேஜ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பிடிச்சி விட்ருவோம். பிடிச்சி அந்த ஜோனல் சைஸ் கூட விட்டுடலாம். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற ஃப்ரைஸை பிடிச்சா ஜோனல் சைஸ் இருக்குதுங்க, கடிக்குதுங்க வந்து அதை, அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது. ஓ மை காட், முடிஞ்ச வரைக்கும் பெரிய மீன் எல்லாம் பெரிய சைஸில் இருக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன். இருக்கிறதுலாம் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. அவ்வளோதான் பிடிச்சாச்சு. இப்போ பிடிச்சது எல்லாத்தையும் பாருங்கள்.
ஓகே காய்ஸ், இப்போ எடுத்து எல்லாத்தையும் திருப்பி அந்த ஜோனல் சைஸில் இருக்கிறதுல விட்டுடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று விட்டுடலாம். எல்லாம் ஜாலியாக விளையாடுறாங்க. எல்லாம் முன்னாடி செட்டு கூட சேர்ந்துட்டாங்க போயிட்டு. ஓகே கைஸ், பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.